சோ ஃபைனலி வந்து தண்டர் 3 இல்ல கை பசங்களோட ரெண்டாவது எபிசோடுக்கு வந்துட்டோம். தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. சோ மேபி லாஸ்ட் வீடியோல கேட்டு வச்சிருந்தீங்க ப்ரோ எபிசோட் 2 போடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த எபிசோட போட போறேன். அண்ட் சேம் டைம்ல ரிவ்யூ, அதுக்கப்புறம் எபிசோட்ல இருந்த ஹோல்கள் லைக் வந்து ஹோல் மீன்ஸ் வந்து ஐ திங்க் ஓட்டைகள் புரியுது. சோ அது மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம்டா. சோ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த வீடியோ பார்க்கவே தேவையில்ல, லைக் வந்து அனிமே நீங்க பார்க்கவே தேவையில்ல. ஏன்னா வந்து இதுலயே வந்து ஃபுல் டீடைலா சொல்லிருப்பேன். ஏன்னா வந்து வளவலாம் வளர்க்கல சப்பையா போட்டு முடிச்சிட்டானுங்க. சோ அந்த சப்பே நடந்ததோ கொஞ்சம் ரோஸ்ட் போட்டு குப்பையா போட்டு முடிச்சுட போறோம். சோ அதுக்கு முன்னாடி பல விதமா பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடி இது? இல்ல அப்படி கிடையாது. தமிழ் டப்பிங்ல வர புது அனிமே பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஓஜி ஓடக்கஸ் எல்லாம் மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்படியே கமெண்ட்ஸ் தந்தீங்க அப்படின்னா ஐபன் மலர் கைஸ் அது கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? எனிவே சொல்றதா சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடக்கஸ் வீடியோக்கு போலாமா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடே வந்து போன எபிசோட்ல 3 கோவிந்தனும் சேர்ந்து தங்கச்சி காப்பாத்த போவானுங்க. சோ அப்படி காப்பாத்த போகும்போது வந்து ஏலியன்ஸ் எல்லாம் சேர்ந்து தங்கச்சிக்காரி கூட்டு போயிடுங்க. அப்பாவோட கத்துவாளே, ஐயோ அதை கேட்கும் போதே வந்து காண்டாகுதுடா. அதை வேற போட்டு என் பஞ்சு மாதிரி இருக்க நெஞ்ச வந்து தஞ்சா மாத்துறானுங்க. ஆனா அந்த கிளிப்பு பார்க்கும் போது எனக்கு தான் அப்படி தோணுதா இல்ல இந்த கிளிப்பே சூப்பரா இருக்கான்னு தெரியல. அப்படியே அந்த பொண்ணு பெரியண்ணா அப்படின்னு கத்தும் போது வந்து அப்படியே வேற லெவலுக்கு ரெடியாது. அப்படி சொல்றா சிங்கா குட்டிங்களா வா வா. சோ இவனோட காப்பாத்த போலாம் அப்படின்னு சொல்லி காப்பாத்த ஓடுவானுங்க. அப்படி ஸ்டில் வந்து அந்த ஏலியன்ஸ் எல்லாம் வந்து தங்கச்சி கறி தூக்கி ஓடிடுங்க. சரி இந்த நேரம் பார்த்து சரி ஓகே வீட்டுக்கு போய் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலாம். அவங்க அப்பா வந்து உடனே வந்து பிசி ஆஃப் பண்ணி விட்டுறான். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? அவன் அப்படி ஆஃப் பண்ணி விட்டோன்னே இந்த 3 பேரால நிஜ வேர்ல்டுக்கு வந்து போக முடியல. என்னடி இது? ஸோ வேற என்ன அப்படியே அந்த ரோட்லேயே சுற்றுறானுங்க. அப்படிலாம் சுற்றும் போது வந்து ஐ திங்க் வந்து நம்ம தங்கச்சிக்காரி உடனே வந்தோடனே அந்த ஏலியன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நம்ம தங்கச்சிக்காரி தூக்கிட்டு பிடிச்சி இவங்க அப்படியே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரோட்டில் சுற்றுறானுங்க. எந்த ஏலியனும் பார்க்க மாட்டேது, யாரும் பிடிக்க மாட்டாங்க. எப்படா நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க அப்புறம் மாதிரி தோணுது. ஏன்னா தங்கச்சிக்காரி ஏன் மாட்டோம் அப்படின்னு பார்த்தா மங்க காட்டுற மாதிரி இருந்திருப்பா. அதை பார்த்து ஏலியன்ஸ் வந்து தூக்கிட்டு போயிருக்கோம். ஆனா அந்த சின்ன பொண்ணுக்கே முத்தி அந்த சின்ன பொண்ணு குள்ள கம்மி ஓகேவா, அந்த பொண்ணையே வந்து அந்த ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்து தூக்கிட்டு போயிட்டானுங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து ரோட்டை உடைப்பானுங்க, மேல எகிருவானுங்க, அதை உடைப்பானுங்க, இதை உடைப்பானுங்க, தாறு மாறது பவர் விடுவானுங்க. ஆனா ஒரு ஏலியன் கூட வந்து நிக்காது. இதுல வேற அதே எபிசோட சொல்லிருப்பாங்க ஐ திங்க் வந்து வானத்து மேல வந்து எல்லா ஏலியன்ஸ் வந்து ஒரு நாள் சூழ்ந்துருச்சு. சோ எங்க போனாலுமே வந்து ஏலியன்ஸ் எல்லாம் பாக்குது அப்ப நம்ம எல்லாம் சொல்லிருப்பானுங்க. ஆனா இந்த இடத்துல இவ்வளவு அழகா சொதப்பி வச்சிருப்பானுங்க நெட்ஃபிளிக்ஸோ அனிமேஷன் ஸ்டுடியோவோ. சோ சுத்துறானுங்க ஒரு 4 மணி நேரத்துல வந்து ரோட்லயே சுத்துறானுங்கடா. அப்படி வந்து அவன் போகும்போது தான் வந்து ஒரு ஸ்டேஷன் பாக்குறான். அந்த ஸ்டேஷன் வந்து அவங்க வீடு பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் போல. இந்த ஸ்டேஷன் நான் பாத்துருக்கேன்டா, இது வந்து வீட்டாண்ட இருக்கிற ஸ்டேஷன் தான். இந்த திங் இதுல பஸ்ல ஏறி நம்ம போனோம் அப்படின்னா நான் வீட்டாண்ட போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஆமா அப்படிதான் பண்றானுங்க. அதாவது வந்து அவங்க தெரிஞ்ச ஒரு பாட்டு 3 பேரும் சேர்ந்து பாட்டு பாடுறானுங்கடா. அந்த பாட்டுல அவன் பஸ்ஸுக்கு போக ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படி போடுவான். அப்படின்னு பார்த்தா அவன் 500 ரூபா 1000 ரூபா போடுறான். ஏன்னா 1000 ரூபா போடுறாருன்னா பணக்காரன் ஜப்பான்ல இருக்கீங்களா? சோ 500 1000 போட்டு இவனுங்க நைஸா எடுத்துக்கிட்டு பஸ் பூச்சி வந்து அப்படியே போறானுங்க. அப்படி அவங்க போய் பார்த்தா தான் தெரியுது. நம்ம இந்த எபிசோட்லயே வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சின்ன பொண்ணு ஊத்துறா தெரியுமா, அந்த சின்ன பொண்ணு அங்க உட்காந்து அங்க பிச்சை நின்னுங்கறா. ஐயோ என்னடா அனிமே ஒரே பிச்சை அனிமேவா போகுது அப்படின்ற மாதிரி வந்து நம்மளே வந்து யோசிக்க வைப்பானுங்க அந்த டைம்ல எல்லாம். சோ மக்களே இந்த இடத்துல வந்து நான் பிக்சர் எதுவும் தப்புனா சொல்ல மாட்டேன் புரியுதா. சோ வந்து அந்த இடத்துல வந்து காமெடியா ஃபன்னா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லலாம், அதை சொல்றேன். பட் அந்த விஷயங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தேவை கிடையாது. ஏன்னா அவனோட பின்பக்க வழி அவனுக்கு தான் தெரியும். உடனே நான் இப்படி பேசுறதுனால அவங்கள குறை சொல்றேன் அப்படின்னு நினைச்சிக்காதீங்கடா. அரே அப்படிலாம் பண்ணாதீங்கடா, இந்த புதுசா வரணும் இதை கொஞ்சம் கேட்டு ஈத்து விட்டுருவானுங்கடா. அப்படி எல்லாம் நான் எதுவுமே சொல்லலாம், அப்படி எல்லாம் நான் பேசவே மாட்டேன். ஓகேவா? சரி ஓகே பேக் டு தி கண்டென்ட் போவோம். சோ இந்த பொண்ணு பார்த்தா இங்க பிக்சர் எடுத்துட்டு இருக்க. இவனுக்கு யாரு போன எபிசோட்ல வந்து பொண்ணு ஜெட்டி அந்த பொண்ணு கிட்ட ஜெட்டி கேட்டவனுங்க. இவனுக்கு 3 பேர் பொண்ணு குறுக்குறு பார்க்க அந்த பொண்ணு இந்த 3 பாண்டுங்களா இது வேலை ஆகாது அப்படி சொல்லிட்டு ஐ திங்க் அந்த பாட்டு போடுவாங்க தெரியுமா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கே கிளம்புது. பட் இந்த இடத்துல வந்து உண்மையா சொல்ல போனா ஜப்பான் என்னதான் நான் பிக்சர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாலுமே அவங்க வந்து தன்னோட ஸ்கில்ஸ் வச்சு அப்படி சம்பாதிக்கிறாங்க புரியுதா. இப்போ லைக் வந்து நம்ம ட்ரெயின்ல போறோம் பஸ்ல போறது மாதிரி போறோம் அப்படின்னா லைக் வந்து கால் முடியாது கிசால வந்து பிக்சர் எடுப்பான். அவனெல்லாம் பார்த்தா கைத்து மேலே வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா வந்து லைக் வந்து நிறைய பேர் வந்து பாட்டு போடுவாங்க. ஸோ வந்து லைலாக் சொல்லுவாங்க, காமெடி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தன்னோட ஸ்கில்ஸ்
வச்சு காசு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த ஐ திங்க் அந்த பிச்சைன்ற வார்த்தையில எடுக்கக்கூடாது, புரியுதா? ஸோ அந்த பிச்சைக்கு வந்து நிறைய பேர் நிறைய வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தை எனக்கு தெரியாது. மேபி வந்து நான் இப்படி சொல்லி பழகிட்டேன், உடனே என்ன ப்ரோ இப்படி எல்லாம் பேச அப்படின்னு நினைச்சிக்காதீங்கடா. மேபி வந்து பிச்சை அப்படின்ற வார்த்தைக்கு எனக்கு நல்ல ஒரு தெரிஞ்ச லைக் வந்து இப்படி அப்படி சொல்றதுடா, அடேன்னு சொல்றது போல ப்ரோன்னு சொல்லிட்டு அழகா சொல்றல, அது மாதிரி பிச்சைக்கு ஒரு நல்ல வார்த்தை தான் ஒரு கமெண்ட் சொல்லிட்டு போகடா. நிறைய சொல்லும் போது என்ன அசிவா பாக்குறானுங்கடா. அதாவது தன்னோட ஸ்கில்ஸ் வச்சு ஏர்ன் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிச்சை நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ அதனால அந்த பொண்ணியும் சரி, நம்ம இந்த 3 கதாபாத்திரம் சரி, அவங்க பண்ணது பிச்சை இல்லை, தன்னோட ஸ்கில்ஸ் வச்சு காசு ஏர்ன் பண்ணாங்க அப்படின்றதான். ஓகேவா? ஸோ இது அனிமே மட்டும் கிடையாது. நாளைக்கு ட்ரெயின்ல பஸ்ல கூட போகும்போது ஒருத்தன் வந்து லைக் வந்து கண்ணு தெரியலோ காது கேட்காதோ பாட்டு பாடி வந்து ஏர்ன் பண்றாங்க, லைக் வந்து காசு கேட்கறாங்க அப்படின்னா அது வந்து ஐ திங்க் அது பிச்சைன்ற மாதிரி வேர்ல்ட்ல வராது. அது எல்லாமே வந்து அவங்களோட ஸ்கில்ஸை பயன்படுத்தி நம்ம கிட்ட கேட்கறாங்க, என் ஸ்கில்லை நீ மதிக்கிறியா இல்லையா, என் ஸ்கில்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ற மாதிரி ஒரு கேள்வி தான். ஓகேவா? அந்த கேள்விக்கு நீ காசு கொடுத்தா ஓகே ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ அப்ப மாதிரி சொல்லுவேன். ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா இல்ல ப்ரோ உனக்கு இன்னும் வந்து பயிற்சி தேவை வரும் அப்ப மாதிரி சொல்ல போற, வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே, பேக் டு தி கண்டென்ட் வருவோம். ஸோ வந்து இது வந்து அக்கா காரி பின்னாடியே வந்து அக்கா காரி இல்ல, அந்த பக்கத்து ஒரு காரி பின்னாடியே வந்து 3 பேரும் வந்து நடக்கிறானுங்க. ஸோ அப்படி நடக்குது இன்னொரு விஷயம் தெரியுது, மச்சான் நம்ம வந்து ஸ்டேஷனும் இங்கே இருக்குது, நான் இந்த பொண்ணும் இங்கே தான் இருக்குது, அந்த பாலையெல்லாம் பார்க்க நம்ம வீடு மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் ஃபியூச்சரா இருக்கும் போட அப்ப நினைச்சுட்டு இருக்க. உடனே இந்த 3 பேருக்கு வந்து பொண்ணை பார்க்கும் போது வந்து எப்படி இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து ஐ திங்க் வந்து செட்டி கேட்டானுங்களோ, அதே வயசுல தான் வந்து அந்த பொண்ணுமே இருக்கா. அப்பதான் அவங்களுக்கு புரியுது, தம்பி இது ஃபியூச்சர் கிடையாதுப்பா, இது மல்டிவர்ஸ்ப்பா அப்படின்னு. உடனே கேள்வி மல்டிவர்ஸ்னா என்னயா அப்படின்னு. ஸோ வந்து மார்வல் டிசி தெரிஞ்சவங்களுக்கு இது நான் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ மல்டிவர்ஸ்னா ஒண்ணும் இல்லை. இப்போ நீங்க இருக்கனா வச்சுக்கியா, நீ வந்து சிங்கிளா இருக்கிற அவன் வாழ்க்கையே ஒரு மாறு இருக்கு அப்படின்னா ஒரு மல்டிவர்ஸ் ஒரு கதாபாத்திரம், அதாவது வந்து வேற உலகத்துல வேற யூனிவர்ஸ் இருப்பான், அவன் வந்து அவன் பார்த்தா கமிட்டட் ஆயிருப்பான், ஜாலியா வந்து வாழ்க்கை கொண்டாண்டு இருப்பான். ஸோ இது மாதிரி ஒரு மல்டிவர்ஸ்ல ஒருத்த வாழ்க்கையை ஜாலியா கொண்டாண்டு இருப்பான். ஒரு வாழ்க்கையில வந்து அவங்க அப்பா மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு வாழ்க்கையில வந்து பணக்காரனா இருப்பான், ஒரு வாழ்க்கையில அம்பானி புள்ளியாவே இருப்பான். சோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு மல்டிவர்ஸ்லயுமே வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பானுங்க. ஓகேவா? அண்ட் சேம் டைம்ல வந்து உன்னோட முகம் இங்க பார்க்கலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அவங்க கேரக்டர்ஸ் வந்து சம் இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். சோ இதெல்லாம் மல்டிவர்ஸா லைக் ஒரே வார்த்தையில சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இதே திங் வந்து நீ இந்த பூமியில வாழ்ற மாதிரி உன்ன மாதிரியே ஒருத்தன் வேற ஒரு பூமியில வாழ்வான். ஓகேவா? உண்மைதான் நம்புறேன், உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. சோ அந்த 3 பேருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு மச்சான் என்னடா மல்டிவர்ஸ் உள்ள வந்து போடா ஒத்தனா அப்படியே மார்வல் மாதிரி இதுல அப்படியே சூப்பர்மேன்றா நீ வேற லெவல்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனே வந்து அப்படியே. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் பயத்தோட போறாங்க, ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்கு போனா கூட அங்க எவன் இருப்பான்னு தெரியலையே. முதல்ல மல்டிவர்ஸ் வந்து எனக்கு பதிலா வந்து நானே ஒரு பொண்ணா இருந்தா எப்படா இருக்கும் அப்பதான் நினைச்சுக்கிட்டா போறானுங்க. பையனுக்கு பதிலா பொண்ணா இருந்தா என்ன தேவையில்லாத விஷயம் பேச தேவையில்ல. சரி, ஓகே, திங்க வந்து அப்படியே 3 பேரும் சேர்ந்து தன்னோட வீட்டுக்கு போறானுங்க. சோ அப்படி போகும்போது வந்து 3 பேருக்கு பயம் ஏற்படுது. ஐயோ ஒரு வேளை வந்து காலிங் பில் அழுத்தும் போது வந்து தன்னோட வரிசையை பார்த்து அவங்க சண்டை கிண்டல வந்துடுவோம் அப்ப நம்ம மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் பயந்தா வந்து இதெல்லாம் பண்றானுங்கடா. சோ அப்படியே வந்து பயங்கர கவு திறந்து பார்த்தா இவனோட மல்டிவர்ஸ் கேரக்டர் தான் அங்க நிக்குது. ஆனா இவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை, எக்ஸ்பெக்ட் ஹைட். சோ ஹைட்ன்றது 2 பேரும் சேமா இருக்கு. அண்ட் சேம் டைம்ல வந்து சம்மதிக்கு எப்படி சாப்பிடுறது அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குதுல்ல, அது மாதிரி சில விஷயம் எல்லாம் அப்படியே ஒன்னா இருக்குது. அப்படியே வந்து 3 பேரோட அப்பா அம்மாவும் 3 பேர் கூட்டுக்கிறானுங்க. சோ இப்போ இந்த கதையில என்ன ஆச்சுன்னு பார்த்தா இவனுங்க அப்பா அம்மா இவனோட மல்டிவர்ஸ் கேரக்டர். ஓகேவா? அதாவது வேற உலகத்துல சார்ந்த அப்பா அம்மா வேற உலகத்துல சார்ந்த இவங்கள மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ். ஓகேவா? சோ அது மாதிரி போய் கேட்கும் போது வந்து அப்படியே அவங்க அப்பா அம்மா வந்து 3 பேரோட அப்பா அம்மாவும் சரி வாப்பா நீ இந்த மல்டிவர்ஸனே நம்பல அப்படினாலுமே சரி ஓகே பாக்க பையன் மாதிரியே அவன் கூட்டு போற அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டுல வந்து சேர்த்துக்கிறாங்க. சோ இது மாதிரி சேர்த்துக்கும் போது நான் 3 பேர்ல ஹீரோ இருக்கா தெரியுமா, ஹீரோவோட நைட் மட்டும் காட்டுறானுங்க. அவங்க 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல. சோ வந்து இப்ப மட்டும் நம்ம ஹீரோட கேரக்டர் மட்டும் காட்டுறானுங்க. சோ நம்ம ஹீரோவுமே வந்து பேச்சு கொடுத்துருக்கான், பேச்சு என்ன கொடுத்துருக்கான், இவங்க வந்து சந்திப்பான தெரியுமா, இவங்க 3 பேர் சந்திக்கும் போது அவங்க அப்பா அம்மா வந்து சிரிச்சினே இருப்பாங்கடா. நம்ம ஹீரோக்கே ஒரு நிமிஷத்துல லூசு புண்டதான் போல அப்படின்ற மாதிரி ஐ திங்க் வந்து இவன் என்ன சொன்னாலும் சிரிப்பாங்க, இவன் சாப்பிட்டா சிரிப்பாங்க, இவன் எது போனாலும் சிரிக்கிறாங்கடா. அவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டானுங்க. அதிகம் வந்து அவங்களே ஒரு மாதிரி ஆயிட்டானுங்க, அவங்களால இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிறானுங்க. அப்ப இந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுப்போமே. அப்படி நைட் வருது. ஸோ நைட்ல தான் வந்து நம்ம ஹீரோ கேரக்டர் வந்து மல்டிவர்ஸ் கேரக்டர் பேசுறான். ஸோ இது மாதிரி முதல்ல தங்கச்சி பத்தி தான் பேசுறான். இது மாதிரி தங்கச்சி வந்து முதலே பெட்ரூம்ல பாத்ரூம் போயிடுவாடா அப்படின்னு சொல்ல அவனுமே ஆமாண்டா இப்ப என்னடா அதுக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கான். பட் என்ன சிரிப்புனா மல்டிவர்ஸ் கேரக்டர்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்லாம் மாறி இருக்கு. ஆனா நம்ம ஹீரோட தங்கச்சி காரி இருக்கா தெரியுமா, தங்கச்சி காரி ஃபேஸ் அதே மாதிரி இருக்கு. அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பர்ட் பேண்ட் மல்டிவர்ஸ் இருக்கிற தங்கச்சிக்கு பாத்தீங்க பிளாக் கலர்ல பேண்ட் இருக்குது. அதே மாதிரி ரியல் லைஃப் அதிகம் வந்து நம்ம ரியல் லைஃப் ஹீரோ இருக்கா தெரியுமா, அவரோட இருக்கிற தங்கச்சிக்கு ஒயிட் கலர் பேண்ட் இருக்கு. சோ பேண்டை வச்சு தான் எடுத்துட்டு போயிருக்கானுங்க. சோ இப்படி எல்லாம் இருக்கு. அப்படி பேசி கொடுத்துருக்க அவனை பேசி கொடுத்துருக்கான். அப்பதான் வந்து அந்த மல்டிவர்ஸ் கேரக்டர் வந்து கதையை சொல்றான். இது மாதிரி வேற மாதிரி சொல்லிட்டு என் வாழ்க்கை நடந்தா போச்சு, எங்கேயோ வந்தாங்க பீடுங்க வண்டியை தூக்கி ரோட்டை நிப்பாடி பாத்துக்கிறேன். ஒருத்தன் எங்கெங்கயோ வந்து வானத்துல வந்து வண்டி நிப்பாடுறானுங்க. சோ வந்து எங்க பவர் வச்சு நாங்களும் அச்சு ஓட விடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா வந்து அவனுக்கு பார்த்தா பெரிய பெரிய வண்டி எடுத்துன்னு வந்துட்டானுங்க. சோ அதனாலே வந்து எங்க தலைவர் வந்து பேச்சுவார்த்தையில போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளானுக்கு போயிட்டாரு.
அண்ட் சேம் டைம்ல வந்து அவங்க பேச்சுவார்த்தை வந்தானுங்க. ஸ்டில் வந்து நல்லா தான் போய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒன்று தெரியலடா சில விஷயங்கள் அப்படியே இருந்துச்சுன்னா அது எதார்த்தமா ஆகிடும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி முதல்ல வந்து ஸ்பேஸ்ஷிப் பார்க்கும்போது ஏலியன்ஸோட வாகனத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனா ஆஃப்டர் 1 வீக் 2 வீக் தாண்டும் போது அடப்பாய் தானே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சலிச்சு போயிடுச்சு. ஸோ இது மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அண்ட் சேம் டைம்ல எங்களுக்கு கிடைச்ச நியூஸ் என்ன அப்படின்னா அந்த ஏலியன்ஸ் எல்லாம் எங்க கூட சேர்ந்து வாழ போறாங்க அப்ப நம்ம எல்லாம் சொல்லிருப்பானுங்க. ஸோ அதனாலதான் வந்து நாங்களுமே வந்து இந்த இடத்துல இடம் கொடுத்துருப்போம். ஆனா அப்படியே நாட்கள் போக 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 அந்த ஏலியன்ஸ் ஸ்பேஸ்ஷிப்பை விட்டு கீழே ஏறி கடைக்கு வந்து பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னடி இது? அந்த பொருட்களை வாங்கி அவங்க சாப்பிட்டு இருப்பானுங்க. இந்த மனித குளங்கள் இருப்பாங்க தெரியுமா, அதாவது வந்து நம்ம இனம் மக்கள் எல்லாம் சேர்ந்து போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன் வந்து அப்படி அமைதியா இருக்குதுங்க. பட் வந்து ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்ததுன்றது எங்க கூட கம்யூனிகேஷன் வச்சு எங்களோட தொடர்புல இருந்து எங்களோட கம்யூனிகேஷன் எல்லாம் எடுத்துட்டு போகணும். லைக் வந்து ஒரு பாண்டிங்ல இருக்கணும் அப்ப நம்ம சொல்லிருப்பானுங்க. ஆனா இவங்க வந்து யாருக்கிட்டயுமே பேசலையே அப்படின்ற விஷயம் எனக்கு தோணாலுமே எந்த மக்களுமே தோணவே இல்லடா. 6 நாட்கள் போகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நடமாறின ஏலியன்ஸ் பெரிய பெரிய கண்ணுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த கண்ணி ரோட்ல விட வர ஆரம்பிச்சிட்டானுங்க. சோ வந்து மேபி நீ சொல்ல தெரியுமா உங்க உலகம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு மேபி அது மாதிரியே வந்து ஏன் உலகம் வந்துக்கலாம்டா அப்படி மாதிரி சொல்ல உடனே வந்து நம்ம ஹீரோ காரணம் அப்புறம் ஏலியன்ஸா பிடிக்காதடா, ஏலியன்ஸ் இங்க இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது நீ வந்து வியக்கலையா அப்படின்னு கேட்கல. மல்டிவர்ஸ் கேரக்டரும் அடா போடா அதை பார்த்து நான் பண்ண போறேன் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு காண்டு வேற ஆகுதுடா, எனக்கு வந்து ஏலியன்ஸை பார்த்து பிடிக்க மாட்டுதுடா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இப்ப கரெக்டா வந்து இதுல காட்டுறானுங்க. இது நம்ம தங்கச்சியை கூட்டு போனான்னு தெரியுமா அங்க காட்டுறானுங்க. அங்க பார்த்தா தங்கச்சிக்காரிய வந்து ஒரு பெட் படுக்க வச்சுட்டு ஆணையத்தை வந்து தலையில ஏத்துறானுங்க. சோ அப்படியே ஏத்தும்போது அப்படியே எபிசோட முடிக்கிறானுங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம தங்கச்சிக்காரி என்ன பண்றான், இந்த மல்டிவர்ஸ் கேரக்டர் நம்ம ஹீரோ கேரக்டர் சேர்ந்து என்ன பண்ண போறானுங்க, கன் எடுத்துட்டு போயிட்டு ஏலியன்ஸை போடுவானுங்களா இல்ல ஏலியன்ஸே போடுவானுங்களா அப்படின்றத பார்க்க போறோம் அடுத்த எபிசோட். எனிவே மக்களே ஓரளவு வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் வந்து எபிசோடா போட முடியும். சோ நீங்களுமே சகஜமா வீடியோ பார்க்குற மாதிரி பாத்தீங்க அப்படின்னு பார்த்து நல்லதும் பண்ண முடியாத மேபி வந்து ப்ரோ நீங்க அடுத்த எபிசோட் போட கிட மாட்டேன் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனா கேட்கறானுங்க பசங்க போடலாம் அப்படி மாதிரி மோட்டிவேஷன் ஆகும். ஓகேவா? சோ எனிவே அடுத்த ஒரு நல்ல சொல்றதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் கடையை சத்தலாமா?